ஓமான் மஸ்கட்டில் கூப்ராங்கிற இடத்துல இருக்கிற லஹாப் கிச்சனுக்கு தாங்க நாங்கள் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். வாங்க இன்றைக்கி பிரியாணி என்ன டேஸ்ட்டாக இருக்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இந்த ரிவ்யூ பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த மட்டன் பிரியாணி ரொம்பவும் ஃபேமஸுங்க. லஹாப் கிச்சனில் மட்டன் மட்டும்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். அதனால் எல்லோரும் மட்டன் இந்த மீட் கோஷிங்கிற இந்த மட்டன் டிஷ்ஷை தாங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. அது கூட இந்த ரைஸும் சேர்த்து நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாங்க. மொத்தமாக 4.4 OMR ஆகுது நம்ம இந்த ஊர் காசுக்கு. இந்த மட்டன் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாகவும் நல்லா பாயில் பண்ணி சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களும் அழகாக இதை சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் அத்வைத் எவ்வளோ அழகாக சாப்பிட்றான்னு. அவனுக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்தது மட்டன். ரைஸும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரைஸில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ட்ரை ஃப்ரூட், அதாவது இந்த காஞ்ச திராட்சையும் பாதாமும் போட்டு நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. ஸ்பைசி அதிகமாக கிடையாது, அதனால் நீங்கள் ஈஸியாகவே வந்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பிரியாணி. மட்டன் சுட சுட நாங்கள் மத்தியானம் நல்ல பசியில் இருக்கும்போது இந்த மட்டன் சுட சுட நல்லா ஆவி பறக்க இருந்தது. நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். நாங்கள் ஒரு பிளேட் மட்டும் ஆர்டர் பண்ணி 3 பேரும் சாப்பிட்டோம். ஏன்னா இது நாங்கள் சாப்பிட்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லஹாப் கிச்சனுக்கு வந்திருக்கோம். அதனால் இன்றைக்கி எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் சாப்பிட்லான்னு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாதாம் பாருங்கள் அழகாக எவ்வளோ டேஸ்ட்டாக அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு பாதாமும் இந்த பிரியாணியும். மட்டன் பாருங்கள் எலும்புலேருந்து அப்படியே ஆவி பறக்க தானாக அப்படியே கீழே உதிர்ந்தா அப்படியே இந்த மட்டன் கீழே விழுந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அத்வைத்துக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப சுடுதுன்னு சொல்லிட்டு இருந்தான். மத்தியானத்தில் நல்ல பசியோடு வரும்போது இந்த மாதிரி சூடான பிரியாணி கிடச்சா நல்ல டேஸ்ட்டு தான். கூடவே இங்கே ஒரு சட்னியும் தராங்க. அந்த சட்னியை நீங்கள் இந்த பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட் டைம்னால நாங்கள் போதுமான அளவு பிரியாணியை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நீங்கள் அடிக்கடி வந்து இங்கே சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா லஹாப் கிச்சன், அதாவது கூப்ரா MGM சிக்னல்லேருந்து வந்தீங்கன்னா கூப்ராவில் ஃபஸ்ட்டு ரைட் எடுத்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா கடைசியில் இந்த கடை இருக்குது. இங்கே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணிட்டு தான் வரணும். இங்கே ரூமாக இருக்கும். அந்த ரூமில் உட்காந்து சாப்பிட்ணுன்னா நீங்கள் புக் பண்ணி வெயிட் பண்ணணும். நாங்கள் வரும்போது டேபிள் தான் எங்களுக்கு கிடச்சிது. அதனால் நாங்கள் டேபிள்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணால் 3 பேர் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு போதுமான பிரியாணி தான் இந்த பிரியாணி.
வயிற்று சோகமாகவே இருந்தான். எனக்கு சிக்கன் வேணும்னு சொல்லி அடம் பண்ணிட்டு இருந்தான். கடைசியாக அவனை சமாதானப்படுத்தி நாங்கள் இந்த பிரியாணியை சாப்பிட வச்சுட்டோம்.